வணக்கம். உங்கள் கிருஷிபா அகாடமியிலேருந்து வினிதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 21லேருந்து 31 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன ஆயிருங்க, உங்களுக்கு ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன், இந்திய விமானத்துறையின் வளர்ச்சியை கொண்டாடும் விதமாக எங்கு விங்ஸ் இந்தியா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. விங்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வருதுங்க. எந்த துறையின் வளர்ச்சியை கொண்டாடும் விதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானத்துறையின் வளர்ச்சியை கொண்டாடும் விதமாக நடந்துட்டு வருது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். விங்ஸ் அப்படின்னாவே என்னதுங்க, சிறகு, உயர பறத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ விங்ஸ் அப்படின்னாவே ஹை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைதராபாத். அப்போ விங்ஸ் இந்தியா நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றதுங்க? ஹைதராபாத்தில். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உங்கள் இராணுவத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எங்கேயும் ஞாபகம் இருக்குங்களா? உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான ரிதமிக் ஜோடி யோகாவில் தங்கம் வென்ற தமிழக வீரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வேஷ் தேவேஷ். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அங்கங்கே வருங்க, சும்மா லைட்டாக அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஐநா பொதுச்சபை தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் ஃப்ரான்சிஸ். இந்த மாதிரி முக்கியமான அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைவர், செயலாளர், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. அது கரண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணலை அப்படின்னாலுமே இது ஸ்டாட்டிக் ஜிகேல இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லியிருந்திருக்கலாம், சரிங்களா? அப்போ அவங்களுடைய பேர் வந்து நியூஸில் வந்து அடிக்கடி அடிபட்டுகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நியூஸை வந்து பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தில்லியில் நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் வரலாற்றிலேயே முதல் முறையாக முப்படைகளையும் சேர்ந்த முழுவதும் பெண்கள் அடங்கிய படைப்பிரிவு பங்கேற்க உள்ள அணிவகுப்பில் தலைமை ஏற்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சந்தியா. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, டெல்லியில் குடியரசு தின விழா நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முப்படைகளையும் சேர்த்து, சரிங்களா, முப்படைகளையும் சேர்த்து எல்லாருமே என்னதுங்க, பெண்கள் அடங்கிய ஒரு படைப்பிரிவுக்கு ஒரு அணிவகுப்பு நடத்தியிருப்பாங்க, சரிங்களா? அந்த அணிவகுப்புக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சந்தியா. அதாவது பெண்கள் ஃபுல்லாகவே, அந்த முப்படைகளும் பெண்கள் மட்டும்தான். அதுக்கு தலைமையும் யார் தான்? ஒரு பெண், கேப்டன் சந்தியா. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இன்னொரு இன்ஃபர்மேஷன், முதல் முறையாக இந்திய இசை கருவிகளை வாசித்தபடி 100 பெண் கலைஞர்கள் அணிவகுப்பில் பங்கேற்றார்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜனவரி 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர். மாரத்தான் சாம்பியன்ஷிப்புங்க, யார் வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு இந்திய வீரர் தான் பாருங்கள், மான்சிங். மாரத்தான் மான்சிங். ஓகேங்களா? ஏன்னா ஸ்போர்ட்ஸில் எல்லாத்தோடைய பேரையுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறதுனால முடியாது. ஆனால் என்ன பண்ணிக்கோங்கன்னா, அப்பப்போ ஒரு முக்கியமானவங்களை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானத்தில் இரும்பு பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக என்ன பயன்படுத்தப்பட்டது? சரிங்களா? அயோத்தி ராமர் கோயில் இப்போ கட்டினாங்க இல்லைங்களா, அந்த கட்டுமானத்தில் இரும்புக்கு பதிலாக எதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உருக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இரும்பு பயன்படுத்தலை, ஓகேங்களா? அதுக்கு பதிலாக உருக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அயோத்தி ராமர் கோயில் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கிறது? இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. சரையு நதிக்கரையில். அதாவது நம்ம இதெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு தெரியும், எந்த நதிக்கரையில் அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் யோசிப்போம், சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. அயோத்தி ராமர் கோயில் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரையு நதிக்கரையில். அடுத்து பாருங்கள், ராஜஸ்தானின் மக்ரானா பகுதி மார்பிள் கற்களில் ராமர் கோயில் கருவறை கட்டப்பட்டுள்ளது. அதாவது அந்த ராமர் கோயிலுடைய கருவறை இருக்குது பார்த்தீங்களா, எங்கிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட கற்களில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான பாரம்பரிய யோகா போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனை பார்த்தீங்கன்னா SH நவ்யா. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான தனிநபர் சேபர் பிரிவில் தங்கம் வென்ற தமிழக வீரர் அர்லின். ஏன்னா தமிழகம் சம்மந்தமாக நியூஸ் யார் வின் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் கல்வியின் நிலை குறித்த கணக்கெடுப்பை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி ஏசர் அறிக்கையை வெளியிட்டு வரும் அரசு சாரா நிறுவனம். இந்தியாவுடைய கல்வி நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதையை பற்றி கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை தான் ஏசர் அறிக்கை. அந்த ஏசர் அறிக்கையை வெளியிடக்கூடிய ஒரு அரசு சாரா நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதம கல்வி அறக்கட்டளை. நம்ம பிரதம கல்வி அப்படின்னாவே இது வந்து ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். கிடையாதுங்க, இது அரசு சாரா நிறுவனம். ஓகேங்களா? சரி, அப்போ அந்த ஏசர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்.
ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவின் கிராமப்புறங்களில் பருவத்தினரில் கணிசமானோர் அடிப்படை கணிதத்திலும் வாசிக்கும் திறனில் பின்தங்கியிருப்பதாக ஏசர் 2023 அறிக்கை தெரிவித்துள்ளது. சரிங்களா? அப்போ இந்தியாவில் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கணிசமானோர் என்னதுங்க, அடிப்படை கணிதத்திலையும் வாசிக்கும் திறனிலும் பின்தங்கி இருக்காங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஒன் வேர்டாக இருக்காங்காட்டி ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். அப்புறம் நம்ம இந்தியா எதுல ஃபஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது சம்மந்தமாக டாபிக் வரும்பொழுது, இப்போ கல்வி சம்மந்தமாக டாபிக் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இது ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஜனவரி 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அயோத்தி ராமர் கோயில் எந்த கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நாகரா கட்டிடக்கலை. சரிங்களா? நாகரா கட்டிடக்கலையில் நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம அதிகமாக பிடிச்சிருவோம் பார்த்தீங்களா. நார்த் இந்தியாவுடைய கட்டிடக்கலை நம்ம நாகரா கட்டிடக்கலைன்னு சொல்லுவோம். தென்னிந்தியாவது நம்மளோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ அயோத்தி ராமர் கோயில் எந்த கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளதுன்னா நாகரா கட்டிடக்கலை. இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். பாருங்கள். அடுத்தது பாருங்கள், கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் வாழ்வீச்சில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பிலஸ் காட்வின். சரிங்களா? அன்பிலஸ் காட்வின். அடுத்தது பாருங்கள், முக்கியமான ஒரு திட்டங்க. மத்திய அரசு அறிவித்த எந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி வீடுகளில் சூரிய மின் தகடுகளை பொறுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா. அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா 1 கோடி வீடுகள் என்ன பண்ண போகிறாங்க, சூரிய மின் தகடுகளை பொறுத்து போகிறாங்க. அப்போ சூரிய ஆற்றல், சூரிய மின் ஆற்றல் அதன் மூலமாக நமக்கு கிடைக்க வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பட்டியல் சாதியை சேர்ந்த படித்த தொழில் ஆர்வமிக்க இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் திட்டம். அப்போ தமிழ்நாடு அரசுடைய திட்டம் மெயினானது. சரிங்களா? அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். அப்போ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்துடைய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதியை சேர்ந்த தொழில் ஆர்வமிக்க இளைஞர்களை அவங்கள என்னவா மாற்றணும், தொழில் முனைவோராக மாற்றணும். அதுக்காகவே எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, 100 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு திட்டங்கள் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜனவரி 24க்கான கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டிலேயே முதல் மாநிலமாக மாநில மகளிர் கொள்கையை உருவாக்கியுள்ள மாநில அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அதுலேயும் வரும், பெண்கள் முன்னேற்றத்துலேயும் இது வரும். சரிங்களா? முதல் மாநிலமாக என்ன பண்ணியிருக்காங்க, மகளிருக்குன்னு ஒரு கொள்கையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. எந்த மாநிலம்? தமிழ்நாடு. பாருங்கள், பெண்களின் வளர்ச்சியை நோக்கி அரசின் திட்டங்கள் என்ற அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. எதன் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் வளர்ச்சியை நோக்கி அரசின் திட்டங்கள். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்கலாம். அடுத்தது பாருங்க, 2024 ஆண்டிற்கான நாட்டின் மிக உயரிய பாரத் ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? அப்போ 2024 பாரத் ரத்னா விருது அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? மறைவுக்கு பிறகு வந்து இப்போ ஒருத்தருக்கான அறிவிச்சிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரி தாக்கூர். இவர் யாருன்னா பீகார் முன்னாள் முதல்வர். அப்போ கேட்கலாம், கற்பூரி தாக்கூர்னா பாரத் ரத்னா யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத தாண்டி அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? பீகார் முன்னாள் முதல்வர். அவரது ஆட்சி காலத்தில் அவர் அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அவரது ஆட்சி காலத்தில் பீகாரில் முழு மதுவிலக்கை அமல்படுத்தினார். எவ்வளோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? முழு மதுவிலக்கை வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காரு, அமல்படுத்தியிருக்காரு. அது ஒன்று. அடுத்தது பாருங்கள், இறுதியாக 2019 ஆண்டில் பாரத் ரத்னா விருது பிரணப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக், அவர் யாருன்னா சமூக ஆர்வலர், பூபன் ஹசாரியா யாருன்னா இசைக்கலைஞர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. அப்போ 2019 கடைசியாக 3 பேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. இப்போ தான் 2024 ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இனியும் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 பேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? கடைசியாக 2019. அப்போ 2019 வாங்கினதுங்களே நம்ம பார்த்து வச்சுக்கணும். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக், பூபன் ஹசாரியா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எங்கு வீரமாமுனிவருக்கு உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது? பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. எங்கன்னா காமன் நாயக்கன்பட்டி கிராமன் புனித பரலோக மாதா ஆலய வளாகம். நீங்கள் தூத்துக்குடிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாவே போதுமானது. ஓகேங்களா? வீரமாமுனிவருக்கு உருவச்சிலையுடன் கூடிய மணி மண்டபம் எங்கே அமைச்சிருக்காங்க? தூத்துக்குடி. இந்த ஜியோ போப்பு, வீரமாமுனிவர் 2 பேருமே ஒரு முக்கியமான ஏன்னா ஒரு வெளிநாட்டவங்க வந்து நம்ம தமிழை நேசித்து இங்கேயே வசித்து
சரிங்களா. தமிழுக்கு எப்படி சொல்கிறது, தமிழுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க சரிங்களா. தமிழ் தொண்டாற்றியவர்கள் அவங்களாம். அதனால் ஜியுபோவும் வீரமாமுனிவரும் எங்கே இன்ஃபர்மேஷன் வந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. வீரமாமுனிவருக்கு மணிமண்டபம் எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில். அடுத்து பாருங்கள், நாமக்கல் கவிஞருக்கு சிலை அமைச்சிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல. அது கூட ஞாபகம் வந்துடும், நாமக்கல் கவிஞருக்கு நாமக்கல்ல. அடுத்து பாருங்கள், கணியன் பூங்குன்றனாருக்கு எங்கு சிலை மற்றும் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில். அப்போ பாருங்கள், வீரமாமுனிவருக்கு தூத்துக்குடி சரிங்களா, நாமக்கல் கவிஞருக்கு நாமக்கல், கணியன் பூங்குன்றனாருக்கு சிவகங்கை. ஓகேங்களா, மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க, மறக்காது. அடுத்தது பாருங்கள், அமெரிக்காவின் பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் எங்கு மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் தயாரிப்பு ஆலையை அமைக்க உள்ளது. அப்போ தமிழ்நாட்டில் அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் தயாரிப்பு ஆலையை அமைக்க போகிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். கண்ணாடி பொருட்கள் தயாரிப்பு, கண்ணாடி காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு அமைப்பு சரிங்களா. பாருங்கள், ஐநா அவையால் சர்வதேச நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றம் எங்குன்னு போட்டுட்டேன். என்று நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1945 சரிங்களா. சர்வதேச நீதிமன்றம் எங்கே அமைச்சிருக்காங்க, எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. அதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, தி ஹேக் நகரில் இருக்கும் சரிங்களா. தலைமையகம் நெதர்லாந்து. இதில் பார்த்தீங்கன்னா 15 நீதிபதிகளை இது கொண்டு இருக்கும். இதனுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள். தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோனி டான் ஹியூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் இதை கேட்பாங்க சரிங்களா. ஐநாவியால் சர்வதேச நீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1945. தலைமையகம் நெதர்லாந்து. 15 நீதிபதிகள் இருப்பாங்க. அதனுடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள். தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோனி டான் ஹியூ. இது வந்து சர்வதேச நீதிமன்றம். அப்போ ஐநா பொதுச்சபைன்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, டென்னிசன் ஃப்ரான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அயோத்தி ராமர் கோயிலின் கருப்பு கிரானைட் கல்லில் செதுக்கப்பட்ட பாலராமர் சிலையை செதுக்கியவர் யார்? இது முன்னாடியே நம்ம பார்த்தோம் சரிங்களா. சிற்பி அருண் யோகிராஜ். அவங்களுடைய சிலை தான் வந்து தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, ராம்லல்லா சிலைன்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த கருப்பு கிரானைட் 250 கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இது எங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் உள்ள ஜெயபுரா ஹாப்ளி கிராமத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானதுங்க. நிகழ்ஆண்டு ஆஸ்கர் விருதின் சிறந்த ஆவணப்பட பிரிவுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய தந்தையின் கதை பற்றிய ஆவணப்படம் டூ கில் அ டைகர். அதாவது என்னென்னா, ஆஸ்கர் விருது இருக்குங்களா, அது கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பிரிவிலையுமே வந்து சில படங்களை பரிந்துரைப்பாங்க. இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா. அதில் அந்த லிஸ்ட்டில் சரிங்களா, ஆஸ்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட படம் கிடையாதுங்க. அதில் பரிந்துரைக்கப்பட்ட படங்களில் இந்தியாவுடைய ஒரு படம், இந்திய தந்தையின் கதை பற்றிய ஒரு ஆவணப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ கில் அ டைகர் சரிங்களா. இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கிராமத்தில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மகளுக்காக தந்தையின் நீதி போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் சரிங்களா. இது எதை பற்றி, இதனுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 2-3 டைம் வந்து குரூப் 1லேயே கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. அதாவது படத்தை வச்சு இந்த படத்துடைய தீம் என்னது, டேரக்டர் யார், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ பார்த்துக்கோங்க, இதனுடைய இயக்குனர் யார் அப்படின்னா நிஷா பகுச்சா சரிங்களா. இது வந்து பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மகளுக்காக தந்தையின் நீதி போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆஸ்கர் விருது பரிந்துரை பட்டியலில் 13 பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னிலை வகிக்கும் திரைப்படம் எது சரிங்களா. இது அவார்டும் வாங்கியிருக்கும் சரிங்களா. 13 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர். இந்த படத்துடைய இயக்குனர் யாருங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிறிஸ்டோஃபர் நோலன் சரிங்களா. ஓப்பன்ஹைமர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அணுகுண்டின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஓப்பன்ஹைமர்ஸ் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவருடைய வாழ்க்கை வரலாற்று படம் சரிங்களா. ஏன் நம்ம வந்து அணுகுண்டை வந்து தயாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு சொல்லியிருப்பார் ஒரு கட்டத்தில் சரிங்களா. அவருடைய வரலாற்று படம் தான் வந்து இது ஓப்பன்ஹைமர் சரிங்களா. அதுதான் வந்து இந்த படத்தை பற்றியெல்லாம் கேட்கலாங்க. இதனுடைய டேரக்டர் யார் சரிங்களா. அப்போ அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கூட கொஷின் கேட்கலாம் சரிங்களா. இதை பார்த்தா நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அந்த படத்துக்கு வந்து அவார்டு கொடுத்தங்காட்டி இதை பற்றி கூட கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள்,
இது வந்து யூனிட் 8ல் கொஷின் கேட்கலாங்க. தமிழகத்தில் எங்கு கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிறந்த எழுத்துகளுடன் கூடிய மந்திர குறியீடுகள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சேர்வெளி, காங்கேயத்துக்கு பக்கத்தில் பரஞ்சேர்வெளின்னு ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா? எங்கெங்க மத்தியபுரீஸ்வர் கோயிலில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. அந்த கல்வெட்டில் என்ன எழுத்து சொல்லுவாங்கன்னா கிறந்த எழுத்துகளுடன் கூடிய ஒரு மந்திர குறியீடுகள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கிடச்சிருக்கு. அது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரிங்களா? இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி கிடைச்சதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. இப்போ கிடைக்கிறதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் இருந்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. யூனிட் 8ல் ஒரு முக்கியமான யூனிட் 8லையும் ஹிஸ்ட்ரிலையும் செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கிங்டம் போக அடுத்தது இந்தியாவுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு. சரிங்களா? அதில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று கிடச்சிருக்கு வேற ஒரு கோயிலில். தமிழகத்தில் எங்கு 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேட்கோவர்களுக்கு வரி விதித்தது பற்றிய செய்தியுடன் கூடிய தமிழ் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பரஞ்சேரிவழியில் தான் வேற ஒரு கோயில், வீரநாராயண பெருமாள் கோயில். அது என்ன சொல்லியிருக்குன்னு அந்த கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு தான். புரிஞ்சுதுங்களா? தமிழ் கல்வெட்டு கிடச்சிருக்கு. அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது என்ன சொல்லியிருக்குன்னா வேட்கோவர்களுக்கு வரி விதித்தது. ஒரு யூனிக்கான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. வேட்கோவர்களுக்கு வரி விதித்தது பற்றி. வேட்கோவர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா குயவர்களை தான் தமிழ் இலக்கியம் என்ன சொல்லும் அப்படின்னா வேட்கோவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும். பாருங்கள், மண்பானைகளை உருவாக்கும் குயவர்களை தமிழ் இலக்கியம் வேட்கோவர்கள் என்று குறிப்பிடுகிறது. சரிங்களா? இது ரொம்ப யூனிக்கான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் என்ன இருக்குங்க, ஒரு சிறப்பு அதிகமாக டெவலப் ஆயிருக்கு அந்த பீரியடில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜனவரி 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய வாக்காளர் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. இதெல்லாம் தெரிஞ்சது, ஆனாலும் இருந்து பார்த்து வச்சுக்கோங்க. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. தேசிய வாக்காளர்கள் தினம் ஜனவரி 25. ஜனவரி 24 பார்த்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினம். அயலக தமிழர் தினம் எப்போன்னு பார்த்தோம் ஜனவரி 12. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போன்னு பார்த்தோங்க ஜனவரி 9. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுஸ்ரீ. அடுத்தது பாருங்கள், வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் எத்தனை கோடி டன் நிலக்கரியை வாயுமயமாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 10 கோடி டன் நிலக்கரியை 2030ஆம் ஆண்டுக்குள்ளே என்னவா மாற்றணும் அப்படின்னா வாயுமயமாக்க மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. காச நோயை ஒழிக்கிறதுக்கு 2025 டார்கெட் வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாற்றணும்னு சொல்லிட்டு 2047 என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அரபிக்கடல் பகுதியில் இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் இணைந்து மேற்கொண்ட விமானப்படை பயிற்சி. இந்த மாதிரி விமானப்படை பயிற்சி, காலற்படை பயிற்சி, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. முன்னாடி டைம்லாம் கேட்பாங்க, எங்கே நடக்குது, எந்தெந்த நாடுகள் சேர்ந்து பண்ணுறாங்க, அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும். சரிங்களா? மித்ரா சக்தி, அந்த மாதிரி பேர்லாம் இருக்கும். அதை பற்றி நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து விமானப்படை பயிற்சி. என்ன பயிற்சிங்க? டெஸ்டர் நைட்டுன்னு அதுக்கு பேர். சரிங்களா? எந்தெந்த நாடுகள் இணைந்து பண்ணுறாங்க? இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பகுதியில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தடகளத்தில் மகளிருக்கான 800 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை பார்த்தீங்கன்னா அன்சலின். அடுத்தது பாருங்கள், நிகழாண்டில் என்ன கருத்தாக்கத்தில் குடியரசு தின விழா அணிவகுப்பு நடைபெற உள்ளது. அப்போ குடியரசு தின விழா வந்து இந்த வருஷம் ஒரு தீம் இருக்கணும்ல, வருடம் ஒரு தீம் இருக்கும். இந்த வருஷம் எந்த தீமில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவே ஜனநாயகத்தின் தாய். ஜனநாயகம்னா என்னதுங்க? மக்களாட்சி. மக்களாட்சினா என்னதுங்க? மக்கள் கையில் ஆட்சி அதிகாரம், அதுதான் என்னதுங்க? மக்களாட்சி. அப்போ இந்தியா தான் வந்து ஜனநாயகத்தின் தாய் அப்படிங்கிற கருப்பொருளில் குடியரசு தின விழா அணிவகுப்பு நடைபெற்றது. சரிங்களா? இதில் தமிழக அலங்கார ஊர்தி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஜனநாயகத்தின் தாய் என பறைசாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ நம்மளுடைய தமிழக அலங்கார ஊர்தியும் அதில் வந்து எதை காட்சிப்படுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோங்க, உத்திரமேரூர் கல்வெட்டை பற்றி தானேங்க, அதையே காட்சிப்படுத்துறதாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டுடைய தீமை என்னதாங்க? அந்த குடவோலை முறையை பற்றி சொல்கிறது. குடவோலை முறைன்னு என்னதுங்க? மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தானே. சரிங்களா? அந்த குடவோலை முறைன்னா மக்கள், அப்போ மக்கள் கையில் அப்போவே வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இதைய சொல்கிறது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஜனநாயகத்தின் தாய் அப்படின்னு பறைசாற்றும் வகையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்தது பாருங்கள், ஜனவரி 26, 27, 28 மூணுக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். குடியரசு தின விழாவில் விருந்தினராக கலந்து கொண்ட வெளிநாட்டு அதிபர் யார்? இப்போ இந்த மாதிரி விருந்தினராக கலந்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பாருங்கள். இமானுவேல் மேக்ரன், இவர் யாருன்னா ஃப்ரான்ஸ் அதிபர். இமானுவேல் மேக்ரன் ஃப்ரான்ஸ் அதிபர், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், சமீபத்தில் தமிழக அரசு எந்த பகுதியை தொல்லியல் துறையின் கீழ் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவித்துள்ளது? சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினுங்க. சரிங்களா, பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக எந்த பகுதியை வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை மலைப்பகுதியை அறிவிச்சிருக்காங்க. இந்த கழுகுமலை மலைப்பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில். சரிங்களா, அதிகமாக வந்து இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில் பற்றியில் நீங்கள் படிச்சிருப்போம்ல, நம்ம படிச்சிருப்போம்ல, அதுதாங்க. அது இந்த பாண்டியர்களுடைய இதுக்கு வந்து கட்டிடக்கலைக்கு வந்து ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம். சரிங்களா, அந்த பகுதியை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் போன்று தமிழகத்தில் உள்ள ஒரே கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில் தான். ரொம்ப எல்லோராவில் இருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. சரிங்களா, அதே மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயில், இந்த எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அதே மாதிரியே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில். இது எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மலைப்பாறையில் 7.5 மீட்டர் ஆழத்துக்கு சதுரமாக வெட்டி எடுத்து நடுப்பகுதி என்னவா பண்ணியிருக்காங்க, பாறை கோயிலாக செதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இது பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்டது. நம்ம தமிழ்லேயே படிச்சிருக்கோம் அதைய. சரிங்களா, அடுத்து பாருங்கள், முற்கால பாண்டியர்களின் கலைப்பாணியில் கழுகுமலை வெட்டுவான் கோயில் மற்றும் சமண சிற்பங்கள் விளங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. முற்கால பாண்டியர்கள் காலத்தை மாதிரி இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கலைப்பாணியில் இது அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் எந்த கருப்பொருளை மையப்படுத்தி தேசிய வாக்காளர் தினம் சென்னையில் கொண்டாடப்பட்டது? தேசிய வாக்காளர் தினம் எதுங்க? ஜனவரி 25ன்னு பார்த்தோம். பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜனவரி 24ன்னு பார்த்தோம். தேசிய வாக்காளர் தினம் சென்னையில் வந்து எந்த கருப்பொருளை மையப்படுத்தி கொண்டாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்களிப்பதே சிறந்தது, நிச்சயம் வாக்களிப்பேன். வாக்களிப்பதே சிறந்தது, நிச்சயம் வாக்களிப்பேன். அடுத்தது பாருங்கள், குழந்தை இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது. சரிங்களா, குழந்தை இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துறதுல நாம் எந்த பிளேஸ்லங்க இருக்கோம்? 2வது பிளேஸில் இருக்கோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா இருக்குது. சரிங்களா, அப்போ தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 30% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ 30% வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், தில்லி குடியரசு தின அணிவகுப்பில் என்ன கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது? நமக்கு தெரியும், குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி எதையை காட்சிப்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்லக்கூடிய அந்த குடவோலை முறையை வந்து காட்சிப்படுத்துச்சு. சரிங்களா, அப்போ அதுக்கான ஒரு தீம், அதுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா பழந்தமிழ்நாட்டின் குடவோலை முறை, மக்களாட்சியின் தாய். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஜனநாயகத்தின் தாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒரே இது தான். சரிங்களா, ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள், உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடும் குடவோலை முறையை விவரிக்கும் சிற்பங்கள் என்ன ஆயிருந்துங்க இதில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அது போக பாருங்கள், உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயிலின் உருவ மாதிரியும் அலங்கார ஊர்தியில் இடம்பெற்றிருந்தது. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், எந்த கோவிலுடைய உருவ மாதிரி வந்து தமிழக அரசு அலங்கார ஊர்தியில் இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், குடவோலை குறித்து யார் எழுதிய கயிறுப்பினி குளிசி ஓலை என்ற சங்க இலக்கிய அகநானூற்று பாடல்களுடன் மகளிர் நடனம் ஆடிவர தமிழக அலங்கார ஊர்தி தில்லி குடியரசு தின அணிவகுப்பில் பார்வையாளர்களை கவர்ந்தது. சரிங்களா, அப்போ அந்த குடவோலை முறையை பற்றி சொல்லாமல் அந்த குடவோலை முறையை பற்றி ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா. யார் எழுதியிருப்பாங்கன்னா என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு பாடல். என்ன பாடல்னா கயிறுப்பினி குளிசி ஓலை அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய ஒரு அகநானூற்று பாடலை யார் எழுதியிருப்பாங்கன்னா மருதன் இளநாகனார். அவர் எழுதிய பாடலும் அதில் என்ன இருந்தது அப்படின்னா இடம் பெற்றிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. அகநானூற்று பாடல் இது. யார் எழுதியிருக்காங்க? மருதன் இளநாகனார் எழுதியிருக்காங்க. கயிறுப்பினி குளிசி ஓலை. அப்போ கயிறுப்பினி குளிசி ஓலை என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, நம்ம தமிழ் புக்கில் தேடிட்டு இருப்போங்க, கடைசியில் பார்த்தா அது கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கொஷின். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டி பளுதூக்குதல் 55 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் பார்த்தீங்கன்னா யாருன்னா எல் தனுஷ். பாருங்கள். அடுத்தது, நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். அதிக எண்ணிக்கையில் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். தமிழகம் எத்தனையாவதாக இருக்குது? 5ஆவதுல இருக்குது.
சரிங்களா, கல்லூரியுடைய எண்ணிக்கையில். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கூகுள் வெளியிட்ட சிறப்பு கருத்து சித்திரம் என டூடுல் எதை பற்றியது? நமக்கு தெரியும் இல்லைங்களா, கூகுள் வந்து டெய்லி ஒரு அந்த உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டூடுல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீமில் வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்போ 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு என்ன டூடில் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேசம் அடைந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி வச்சுருந்தாங்க. சரிங்களா, அப்போ என்ன அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, பழைய கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி, சமீபத்திய வண்ண தொலைக்காட்சி, அறிதிறன் பேசி ஆகிய 3ம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. சின்ன முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டெவலப் ஆகி வருது அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. தான் பாரு, அதுதான் அதனுடைய தீம் தானதுங்க, தேசம் அடைந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஒரு ஆர்டிக்கல், ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலைக்காமல் சட்டம் ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 355. அவங்களோட ஆட்சி நம்ம மாநிலத்தில் ஆட்சியை கலைக்க மாட்டோம், கலைக்காமல் சட்டம் ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு தான் பார்த்தீங்கன்னா 355. சரிங்களா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இது நம்ம புக்லேயே இருந்தாலுமே நம்ம எப்படிங்க நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டோம், எப்படி சொல்கிறது, அது எல்லாத்தையுமே ஒன்றா பார்க்கும்பொழுது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது கரண்ட் அஃபேர்ஸ்னு இதை தனியாக நம்ம பார்க்கும்பொழுது இது மைண்டில் நமக்கு நல்லா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இது முன்னாடியே ஒரு பார்த்த கொஸ்டினுங்க, இந்தியாவில் உள்ள எந்த நகரம் காற்று மாசுபாடு நிலவிய நகரங்கள் பட்டியலில் முதலிடம் உள்ளதாக எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பைர்னிகாட். இந்த பிளேஸ் எங்கே இருக்குங்க, மேகாலயாவில் இருக்குது. இது நம்ம முன்னாடியே பார்த்த கொஸ்டின் தான். சரிங்களா, 8வது இடத்துல புதுதில்லி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த உலகிலேயே அதிக தூய்மையான காற்று வீசும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேப் கிரீன். பார்த்தீங்களா, அப்போ நம்ம அதிகமாக எப்போவுமே என்னங்க பார்ப்போம், மாசான பகுதி, அதிகமாக காற்று மாசுபடக்கூடிய பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் பாருங்கள், உலகிலேயே அதிக தூய்மையான காற்று வீசும் பகுதியும் ஒன்று இருக்குது. அது என்னென்னா கேப் கிரீன், ஆஸ்திரேலிய தீவான பாஸ்மேனியாவின் வடமேற்கு முனையில் உள்ளது. சரிங்களா, இப்போ கேப் கிரீம்னு கொடுத்துட்டு இது எந்த பிளேஸில் இருக்குன்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. சரிங்களா, இந்த பகுதி நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா புவியின் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது இந்த பகுதி. அப்போ புவியின் சொர்க்கம் என அழைக்கப்படக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேப் கிரீன். இப்போது இந்த மாதிரி காற்று மாசுபாடு சம்மந்தமாக நமக்கு டிஸ்கிரிப்டிவில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்தலாம். அப்போ தூய்மையான பகுதி அப்படின்ற பகுதியில் இருக்குது, அதை புவியின் சொர்க்கம் நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எழுதலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், 5 ஆண்டு ஆட்சி காலமும் நாட்டின் நிதி அமைச்சராக தொடர்ந்து 6 மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். அப்போ 5 ஆண்டு ஆட்சி காலத்திலையும் நிதி அமைச்சராக தொடர்ந்து எவ்வளோ டைம், 6 டைம் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்கள், 75வது குடியரசு தின விழா எந்தெந்த 2 கருத்துருக்களில் நடைபெற்றது? நமக்கு ஒன்று தெரியானது, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா அப்படின்னு ஒரு தீம், இன்னொரு தீம் என்னென்னா வளர்ந்த இந்தியா. ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், சர்வதேச தோல் மற்றும் காலனி பொருட்களின் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். தோல் மற்றும் காலனி பொருட்காட்சி எங்கேங்க, சென்னையில். இதே மாதிரி தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி ஆலையை வந்து நம்ம எங்கே பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? விழுப்புரம், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி. சரிங்களா, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நாட்டிலேயே முதல் முறையாக ட்ரோன் மூலம் ரத்தம் அனுப்பிய மருத்துவமனை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா எய்ம்ஸ் மருத்துவமனை. ட்ரோன் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க, ரத்தம் அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா, அது எந்த மருத்துவமனைன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா எய்ம்ஸ் மருத்துவமனை. அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸுங்க, ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தோற்றவங்களையும் பார்க்கணும், ஜெயிச்சவங்களையும் பார்க்கணும், அவங்க எந்த கண்ட்ரி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகேங்களா, ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற ஜோடின்னு பார்த்தீங்கன்னா இரட்டையர் பிரிவு, அது ஆடவரில் யாருன்னா ரோஹன் போபண்ணா, அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. மேத்யூ எய்டன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. சரிங்களா, ரோஹன் போபண்ணா மேத்யூ எய்டன் ஜோடி. சரிங்களா, ரோஹன் போபண்ணா வந்து இந்தியா, மேத்யூ எய்டன் வந்து ஆஸ்திரேலியா. இதன் மூலம் அதிக வயதில், எத்தனை வயசில், 43 வயசில் இரட்டையர் பட்டம் வென்றவர் என்ற பட்டத்தை போபண்ணா என்ன பண்ணியிருக்காரு, பெற்றிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் எந்த மாவட்டத்தில் விலங்குகள் தாக்குதலிலிருந்து தப்பிக்க வன நண்பர்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்ராம்பூரில். உத்தரப்பிரதேசில் பல்ராம்பூர் மாவட்டத்தில் விலங்குகள் தாக்குதலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக வன நண்பர்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், சுகல்தேவ் வனவிலங்குகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஏன்னா இது நியூஸில் வந்த ஒரு
வனவிலங்கு சரணாலயம். சரிங்களா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, விலங்குகள் வந்து தாக்குதலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுகல்தேவ். சரிங்களா, சுகல்தேவ் வனவிலங்குகள் சரணாலயம் எங்குள்ளது? உத்தரப்பிரதேசத்தில் பல்ராம்பூர் மாவட்டத்தில். அங்கே பல்ராம்பூரில் தான் வன நண்பர்கள் திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி. முத்துக்குமார். அப்போ தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருங்க பார்த்தோம்? PS ராமன் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ கூடுதல் அடிஷ்னல் தலைமை வழக்கறிஞராக யார் நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி. முத்துக்குமார். அடுத்தது பாருங்கள், ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு. முன்னாடி ஆடவர் ஒற்றையர் பிரிவு பார்த்தோம் இல்லைங்களா, ரோகன் போபன்னா மேத்யூ எய்டன். இப்போது மகளிர் ஒற்றையர் பிரிவில் சீனாவின் செங் கின்வென் ஐயை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரியானா சபலன்கா, பெலாரஸ். இவங்களை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வருவோம். சரிங்களா, அப்போ அரியானா சபலன்கா வந்து பெலாரஸை சேர்ந்தவங்க. சரிங்களா, யாரை தோற்கடிச்சிருக்காங்க? சீனாவின் செங் கின்வென் ஐ. அப்போ செங் கின்வென் ஐ எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? எந்த நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், தமிழக அரசின் நம்மாழ்வார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 அங்கக விவசாயிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோசித்தர், KV பழனிசாமி, கு. எழிலன். 3 பேர்த்துக்கு வந்து நம்மாழ்வார் விருது தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சரிங்களா, கோசித்தர், பழனிசாமி, எழிலன். அடுத்து பாருங்கள், பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டுள்ள 2 லட்சம் புத்தகங்களுடன் வீட்டை பொது நூலகமாக மாற்றிய தெலுங்கானாவைச் சேர்ந்த 86 வயது முதியவர் யார்? இப்போ பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன்லாம் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா, அதில் பத்மஸ்ரீ விருது ஒருத்தர் வாங்கியிருக்கார். யாருன்னா வெட்டலாச்சாரிய குரலா. அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவை சேர்ந்தவர். அவர் அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் புத்தகங்களுடன் தன்னுடைய வீட்டையே என்ன பண்ணியிருக்காரு? பொது நூலகமாக மாற்றிருக்காரு. அவர் வயசு பார்த்தீங்கன்னா 86 வயசு. இது ஒரு பெரிய விஷயம் தாங்க. சரிங்களா, வெட்டலாச்சாரியா குரல்லாம். பத்மஸ்ரீ நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 100க்கு மேலே வாங்கியிருப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்கணுன்ட்டு இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 5 பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு மெயினான மற்ற ஸ்டேட்டில் மெயினாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், கேரளாவில் கடந்த 2008 முதல் 650 நெல் ரகங்களை பாதுகாத்து வரும் யாருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? முன்னாடி யாரை பார்த்தோம்? தெலுங்கானாவை சேர்ந்த விட்டலாச்சாரிய குரலா. இப்போ யாரை பார்க்குறோம்னா கேரளாவை சேர்ந்த சத்யநாராயணா பெலாரி. அவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. அது எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா 2008 முதல் என்ன பண்ணியிருக்காருன்னா நெல் ரகங்கள் 650 நெல் ரகங்களை என்ன பண்ணிட்டு வராரு? பாதுகாத்துட்டு வராரு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, தமிழகத்தின் முதலமைச்சர் விருது பெற்ற முதல் 3 சிறந்த காவல் நிலையங்கள் எவை? அப்போ 3 சிறந்த காவல் நிலையங்களுக்கு முதலமைச்சர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா மதுரை SS காலனி காவல் நிலையம், நாமக்கல் காவல் நிலையம், பாளையங்கோட்டை காவல் நிலையம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. எந்த காவல் நிலையம் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தை பேண பாடுபடுவோருக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஜுபேர், கிருஷ்ணகிரி. முகமது ஜுபேருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, தமிழகத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் போது உடனடியாக செயலாற்றி மற்றவர்களின் நலனுக்காக பாடுபடுவோருக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரதீர செயலுக்கான அண்ணா விருது. அதாவது ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் உடனே பணியாற்றி மற்றவர்களுக்கு நலனுக்காக பாடுபடுவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது தான் பார்த்தீங்கன்னா வீரதீர செயலுக்கான அண்ணா விருது. அடுத்தது பாருங்கள், இந்த ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளவர்கள் யார் யாருக்கு? பத்ம விபூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மியான பேருக்கு தான் அறிவிச்சிருப்பாங்க. ஒரு 5 பேருக்கு தான் அறிவிச்சிருப்பாங்க. எப்போவுமே அதான். சரிங்களா, அப்போ அந்த 5 பேர் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்புறம் இந்த பத்மபூஷன் வந்து நம்ம பத்மபூஷனும் பத்மஸ்ரீயும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா, பத்ம விபூஷன் பாருங்கள் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எம். வெங்கையா நாயுடு, வை. ஜெயந்தி மாலா, சிரஞ்சீவி, பத்மா சுப்பிரமணியம், பிந்தேஸ்வர் பத்தக். எம். வெங்கையா நாயுடு நமக்கு தெரியும் இல்லைங்களா, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர். வை. ஜெயந்தி மாலா யாருன்னு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகை, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, மெயின் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், சிரஞ்சீவி தெரியும், தெலுங்கு நடிகர். பத்மா சுப்பிரமணியம் இவங்களும் யாருங்க? சென்னையை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர். பிந்தேஸ்வர் பத்தக் யாருன்னா பீகார், மறைந்த சமூக ஆர்வலர். அப்போ இந்த 5 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. அதில் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி மாலாவும் பத்மா சுப்பிரமணியமும். ஏன்னா 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்த வருஷம் பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்தோம். பத்ம பூஷன் விருது எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க? 17 பேருக்கு கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? 110 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம அதில் 2 பேர்த்து பார்த்தோம். பத்ம விபூஷன் 5 பேருக்கு, பத்ம விபூஷன் 17 பேருக்கு, பத்மஸ்ரீ விருது 110 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி ஃபேக்டெல்லாம் பார்க்கணுமான்னு கேட்டால் பார்க்கணுங்க, கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அப்போ தமிழகத்தில் எத்தனை பேருக்கு பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஐயும் சேர்த்து எத்தனை பேருக்குன்னா 8 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் பத்ம விபூஷன் 2 பேருக்கு, நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லைங்களா, 5 பேரில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் வருது. பத்மபூஷன் ஒருத்தருக்கு தான், அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பத்மஸ்ரீ விருது 5 பேருக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, பாருங்கள். தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு. ஒரே ஒருத்தர் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 17 பேருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருப்பாங்க. அதில் ஒருத்தர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு பத்மபூஷன் விருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு. தேமுதிக தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போங்க பார்த்தோம்? செப்டம்பர் 14, 2005. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான 5 பேர் யார்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பத்மஸ்ரீ 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. பாருங்கள், பத்ரப்பன் அப்படிங்கிறவங்க கலைத்துறையில் இருக்கவங்க. அவங்க கோவை வள்ளி ஒயில் கும்மி நடனம் அதில் வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க. ஜோஸ்னா சின்னப்பா விளையாட்டுத்துறை சேர்ந்தவர். ஸ்குவாஷ் விளையாட்டுத்துறை சேர்ந்தவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. விளையாட்டு ஸ்குவாஷ் கேட்கலாம். அப்போ ஜோஸ்னா சின்னப்பா எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்னு கேட்கலாம். சரிங்களா, ஸ்குவாஷ். அடுத்தது ஜோடி குரூஸ், அவங்க வந்து இலக்கியம் இல்லை, இதுவும் ரொம்ப மெயின். விளையாட்டும் இலக்கியம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஜோடி குரூஸ். அடுத்தது சேசம்பட்டி சிவலிங்கம், அவங்க பத்ரப்பன் சேசம்பட்டி சிவலிங்கம் கலைத்துறையில். அடுத்தது நாச்சியார் பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் ஃபேமஸ் ஆனவங்க. ஓகேங்களா, அப்போ மொத்தம் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில்? அது கூட கேட்கலாம். 8 பேர்த்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். உயிர்காக்கும் மனித தன்மை மிக்க தீரச் செயல் மேற்கொண்டவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் ஜீவன் ரக்ஷா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 2 யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா மைக்கேல், எஸ் விஜயகுமார். அதாவது மத்திய அரசு வழங்கக்கூடிய ஜீவன் ரக்ஷா விருது அப்படின்னா என்னதுங்க? உயிர் காக்கக்கூடிய மனித தன்மை மிக்க தீரச் செயலை, வீர தீரச் செயலை மேற்கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது. அதில் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் 2 பேர். யாருன்னு பார்த்தீங்கன்னா மீரா மைக்கேல், எஸ் விஜயகுமார். மீரா மைக்கேல், எஸ் விஜயகுமார். அடுத்தது பாருங்கள், இதை நீங்கள் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. 2023 ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகன், சண்முக சுந்தரம், இலக்கிய நடராசன், மணி அர்ஜுன், கா பூர்ணச்சந்திரன், ஆர் திராவிடன். சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஜனவரி 29, 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட 30 நகரங்களிலும் விளிம்பு நிலையில் உள்ள தனிநபர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஆதரவளித்தல் அப்படிங்கிற ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை பேர் சொல்லுவாங்க. ஸ்மைல் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் எந்த ஆண்டுக்குள் யாசகம் பெறுவோர் இல்லாத நிலையை உருவாக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது? ஒரு சூப்பரான ஒரு திட்டங்க பாருங்கள். 2026 ஆண்டுக்குள் யாசகம், அதாவது பிச்சை எடுக்கிறோம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா யாசகம் பெறுவோர் இல்லாத நிலையை உருவாக்குவதற்காக மத்திய அரசு நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா, எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நகரங்கள், இந்தியா ஃபுல்லாக ஒரு செலக்டிவாக 30 பிளேஸை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா, அது என்ன திட்டங்கிறது? ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம். சரிங்களா, விளிம்பு நிலையில் உள்ள தனிநபர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஆதரவளித்தல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம் எதனுடைய தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரிங்களா, பாருங்கள். ஒரு 30 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 நகரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அயோத்தி, அடுத்தது மதுரை. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நகரம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நிறைய எடுத்திருந்துருக்கலாம், ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு லைட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளனத்தின் உலக கோப்பை போட்டி 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் தனிநபர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனம் மஸ்கர். இது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள். ஒரு திட்டம், தமிழகத்துடைய ஒரு திட்டம். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில் தங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் எந்த திட்டம் நாளை அமல்படுத்தப்பட உள்ளது? என்னன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். அப்போ உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அப்படின்னா என்னதுங்க? மாவட்ட ஆட்சியர்கள் என்னன்னா ஒரு வட்டத்தில் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தங்கி என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுமக்களுடைய குறைகளை கேட்டறியணும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, என்னன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஞாபகம் வச்சுக்கோ, எனது கிராமம் திட்டம் பார்த்தோம், எங்கள் பள்ளி மிளரும் பள்ளி, விடுதிகள் திட்டம், இது வரைக்கும் ஒரு 4 திட்டம் கிட்ட நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். மகாத்மா காந்தியின் நினைவு தினமான ஜனவரி 30ஆம் நாளை எந்த நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார்? பார்த்திங்கன்னா மத நல்லிணக்க நாள். நமக்கு தெரியும் இல்லைங்களா, காந்தி அவர்கள் எப்போ இறந்தாருன்னு நம்ம பார்த்தோம், ஜனவரி 30. ஐயா நம்மளை படிச்சிருப்பீங்களா, ஜனவரி 30
1948 இறந்துருப்பார். சரிங்களா? அந்த நாளை நம்ம என்னவா கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக முதல்வர்? மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாள் ரொம்ப முக்கியம். அப்போ மத நல்லிணக்க நாள் அப்படின்னு என்னதுங்க? ஜனவரி 30. அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பார்த்துட்டோங்க. மகளிர் ஒற்றையர் பிரிவு பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், ஆடவர் ஒற்றையர் பிரிவு. ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர், இத்தாலி. அதாவது இப்போ தோத்தவங்களுமே இவருமே ரொம்ப முக்கியங்க. ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர். ஜானிக் சின்னர் பார்த்தீங்கன்னா இத்தாலியை சேர்ந்தவங்க. சரிங்களா? ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் பாருங்கள். அடுத்தது, இதன் மூலம் தனது முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்கார். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிராண்ட் ஸ்லாம் பட்டம் அவருக்கு இது. அடுத்தது, ஆஸ்திரேலியா ஓப்பனில் சாம்பியனான முதல் இத்தாலிய போட்டியாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவுமே ஃபஸ்ட்டு கிராண்ட் ஸ்லாம் பட்டம்ங்க அவருக்கு. அது போக ஆஸ்திரேலியா ஓப்பனில் சாம்பியனான முதல் இத்தாலிய போட்டியாளரும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அப்போ இரட்டையர் பிரிவு தான். மகளிர் இரட்டையர் பிரிவு இன்னும் பார்க்கலாம். மகளிர் இரட்டையர் பிரிவில் சீன தைபேவின் சூபெய்சியே பெல்ஜியத்தின் எலிஸ் மெர்டன்ஸ் இணை சாம்பியன் பட்டம் பெற்றது. சரிங்களா? சீன தைபேவுடைய சூவெய்சியே பெல்ஜியத்துடைய எலிஸ் மெர்டன்ஸ் இணை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் எங்கு நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ரொம்ப முக்கியமானதுங்க. நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்கே தமிழ்நாட்டில் அமைச்சிட்ருக்காங்க? காஞ்சிபுரத்தில் அமைச்சிட்ருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தமிழகத்தில் என்ன பெயரில் பருப்பு வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசின் NCCF அமைப்பு தொடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் பிராண்டு. அதாவது என்ன, பாரத் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் பருப்பு வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்கிறாங்க. சரிங்களா? திட்டம் அதை வந்து கோதுமை கூட அப்படி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய வகைகள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாரத் பிராண்ட் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா குறைவான விலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்பனை செய்வாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு பேர் என்னதுங்க? பாரத் பிராண்ட். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட மகாராஷ்டிரா அமராவதி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஆசிரமம் நடத்தி வருபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் பாபா பபால்கர். அதாவது பத்மஸ்ரீ விருது ஏற்கனவே 2 பேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்த ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா சங்கர் பாபா பபால்கர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அமராவதி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஆசிரமம் நடத்திட்டு வர்றாரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு சேட்டலைட் ரொம்ப முக்கியமானதுங்க. GSLV F-14 ராக்கெட் மூலம் வானிலை ஆய்வுக்காக இஸ்ரோ பிப்ரவரியில் விண்ணில் அனுப்ப உள்ள செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சாட் 3TS. சரிங்களா? அப்போ எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புகிறாங்க? GSLV F-14 ராக்கெட் மூலம் அனுப்புகிறாங்க. எதற்காக? வானிலை ஆய்வுக்காக அனுப்புகிறாங்க. சரிங்களா? பிப்ரவரியில் அனுப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இன்சாட் 3DS. சரிங்களா? அப்போ நம்ம அஸ்ட்ரோசாட் சேட்டலைட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா GSAT N2ன்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட்டை பற்றி பார்த்தோம். அடுத்தது ஸ்லிம் ஜப்பானுடைய சேட்டலைட்டை பார்த்தோம். பார்க்கர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அமெரிக்காவுடைய சேட்டலைட்டை பார்த்தோம். சேட்டலைட்டெல்லாம் வந்து அப்பப்போ அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பீகார் மாநிலத்தில் 9வது முறையாக முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார். அப்போ பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். அவர் எத்தனையாவது முறையாக? 9 முறையாக முதல்வராக பதவியேற்றுள்ளார். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? ஜனவரி 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் மாதந்தோறும் எப்போது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது புதன்கிழமை. சரிங்களா? நம்ம உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்க போகிறத சொல்லியிருந்தோம். அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது எப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 4வது புதன்கிழமையில் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யார் தலைமையில் நடக்கும்னு கேட்கலாம், எத்தனையாவது புதன்கிழமைன்னு கேட்கலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் எத்தனை பனிச்சிறுத்தைகள் உள்ளன என மத்திய வனத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்னு பார்த்தீங்கன்னா பனிச்சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா 718 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச அளவிலேயே வந்து 7000 பனிச்சிறுத்தைகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 718 இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கியான்வாபி மசூதியின் சுவரில் எந்தெந்த மொழி கல்வெட்டுகள் இருப்பதாக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், தமிழ் இருக்குது. பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மொழி கல்வெட்டுகள் எங்கே இருக்குங்க? வாரணாசியில் இருக்கக்கூடிய கியான்வாபி மசூதி சுவரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கல்வெட்டு சரிங்களா? சுவரில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் தமிழ் தெலுங்கு மொழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கியான்வாபி மசூதி எங்கே இருக்குங்க? வாரணாசியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ குடியரசு தின விழாவில் நம்ம அலங்கார ஊர்தி எல்லா ஸ்டேட்ஸும் பண்ணுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி கூட குடவோலை மறை பற்றி சொல்லியிருந்தது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதில் அப்போ அங்கே அலங்கார ஊர்தியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா?
அதில் கலந்துக்கிட்ட எல்லா அலங்கார ஊர்தியிலிருந்து செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுப்பாங்க சரிங்களா. அதில் பாருங்கள், குடியரசு தின அணிவகுப்பில் பங்கு பெற்ற 16 மாநிலங்களுக்கிடையே அலங்கார ஊர்திகளில் தமிழக ஊர்தி எத்தனையாவது பரிசு பெற்றது, எத்தனையாவது இடம் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடம். அப்போ தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கு 3வது பிளேஸு. முதல் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒடிசா, 2வது குஜராத். ஒடிசா, குஜராத், தமிழ்நாடு. ஓகேங்களா. மத்திய அரசு துறைகளின் சிறந்த ஊர்தியாக மத்திய கலாச்சார ஊர்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அது போக மத்திய அரசில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சிறந்த ஊர்தியை எதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மத்திய கலாச்சார ஊர்தியை தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான 81 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா. நீச்சல் போட்டியில் யார் ஜெயிச்சிருக்காங்க? நீச்சல் போட்டியில் மகளிருக்கான 200 மீட்டர் மெட்லேயில் தமிழகத்தின் ஸ்ரீநிதி நடேசன் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி ஆடவர் இரட்டை பிரிவு டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தின் பிரணவ் மகாலிங்கம் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தின் மாயா ராஜசேகர் ரேவதி லட்சுமி பிரபா ஜோடி தங்கம் வென்றிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் அந்த பேர்லாம் நம்ம அடிக்கடி ரீட் பண்ணுவோம். இன்னும் வரக்கூடிய நியூஸில் இவங்க பேர்லாம் அடிக்கடி, யாருடைய பேர் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி நம்மளை கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் அறிமுகமான இளம் வயது வீரர் என்ற சாதனையை படைத்துள்ள பீகாரை சேர்ந்த சிறுவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி. சரிங்களா. அதாவது ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் அதாவது அறிமுகமான இளம் வயது வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சாதனையை படைச்சிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி. அவங்க பீகாரை சேர்ந்தவங்க. வயசு பார்த்தீங்கன்னா 12 வயசுலேயே அறிமுகமாயிருக்காங்க. அப்போ இதுக்கு யாருடைய சாதனையில் இவர் முறியடிச்சிருக்காருன்னு பாருங்கள். சச்சின் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, 15 வயசு 230 நாளில் வந்து ரஞ்சி கோப்பையில் அறிமுகமாகிறாரு. யுவராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 15 வயது 57 நாளில் அறிமுகமாகறாங்க. ஆனால் இவர் பாருங்கள், வைபவ் சூரியவன்சி அப்படிங்கிறவர் 12 வயசுலேயே அறிமுகமாகறாங்க. ஓகேங்களா. ஓகேங்க, அவ்வளோதாங்க. ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 பார்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோங்க. 3 பார்ட்டையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக பார்த்துட்டு வாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடி சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே அவ்வளோ பெருசாக சொல்ல மாட்டோம், ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுவோம். அது போக முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரிவைஸ் பண்ணுறதுக்கு, பாயிண்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. டெய்லியும் பார்த்துருங்க. இனி நாளையிலேருந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட டைம் வந்து கொஞ்சம் குறையும். இப்போ டெய்லி வந்து ஒரு 10 டேவுடைய கரண்ட் அஃபேர்ஸாக போட்டாங்காட்டி டைம் அதிகமாகுதுங்க. நாளையிலேருந்து ஒரு 6 டேஸோடைய கரண்ட் அஃபேர்ஸாக போட்டு 5 டேஸில் வந்து ஒரு மந்த்தை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. டெய்லியும் நோட் பண்ணிடுங்க, பெண்டிங் மட்டும் வைக்காதீங்க. சரிங்களா. பெண்டிங் வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியில் அதிகமாக சேர்ந்துக்கும். அப்போ நம்மளால் கவர் பண்ண முடியாமல் போய் கடைசியில் கரண்ட் அஃபேர்ஸையே நம்ம விட்டுட்டு போயிடுவோம். சரிங்களா. ஓகேங்களா. ஏன்னா இது ரொம்ப ஈஸி. நீங்கள் டெய்லி ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கவர் பண்ணிட்டு போயிடலாம். கடைசியில் உங்களுக்கு அதிகமாக நமக்கு டைம் இருக்காது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா. ஓகேங்களா. நன்றி. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.